எஸ். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அண்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆகாஷ் ஜாதவ் சார் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ப்ரிடிக்ஷனுமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. எக்ஸ்பர்ட் இப்போ வந்து இந்த எஸ்பிஐ கிளர்க் வந்து இந்த மாதம் வந்துடும் சொன்னாங்க. அது மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. திருப்பியும் அவர் இந்த டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அலர்ட்டாகவே இருக்கணும். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22 வருது. அதே மாதிரி மெயின்ஸ் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸுமே வரப்போகுது. அதுவும் குட் நம்பர் ஆஃப் வேகன்சி 2000 வேகன்சி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 மார்ச் அண்ட் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2nd வீக். எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஜனவரியில இருந்து நம்மளுக்கு ஏப்ரல் வரை என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்காது. ஸோ இந்த தடவை முக்கியமான 2 எக்ஸாம் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் மீன்ஸ் நம்மளுக்கு ஜான் 2025ல இருந்தே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மெயின்ஸ் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்பிஓ ஆர்ஆர்பிபிஓக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ இந்த இயரும் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கேஜ் ஆதான் இருக்க போகிறோம். ஸோ இயர் ஃபுல்லாக நம்ம எங்கேஜ் ஆக வேண்டாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்பிஐல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தயாரா இருக்கோமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா சோ ஒரு 15 டேஸ் ஸ்டடி பிளானர் வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ 15 டேஸ் ஸ்டடி பிளானர் வந்து குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ தயவு செய்து இதை ஒரு சீரியஸ்னஸாக எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா படிங்க. டெய்லியுமே வந்து ஒரு டாபிக் தான். அந்த டாபிக்ல உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, அதாவது இதுக்கு முன்னாடி கற்றுருப்பீங்க, கற்றுக்காம இருப்பீங்க, தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா படிக்க போயிடும். ஓகேவா? ஸோ வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராயல் பாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் 7 மந்த்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 799 போட்டிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இதுவுமே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பேசிக்ல இருந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போறோம். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 15 வரை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு சார்ட்டை வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். கண்டிப்பா இதுல இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க நோட்டிபிகேஷன் வரத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணதுலயே உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் இந்த தடவை நம்ம கண்டிப்பா அடிக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு அப்படியே வந்து வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 நாள் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேல வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்பீடு கால்குலேஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸ் நீங்க எவ்வளோ ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கத்துக்க முடியாது. ஸோ அதனால என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் வந்து அப் டு 30 சாரி இது வந்து 30 கிடையாது up to 50 வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். 1ல இருந்து 50 ஸ்கொயர் வரை நீங்க படிக்கணும். டேபிள் up to 20 அதாவது 1 1s are 1ல இருந்து 20 1s are 20 அதாவது 2 1s are 2 அப்படின்னு இருக்குல்ல 1ல இருந்து 10 11ல இருந்து 20 வரை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். அதே மாதிரி கியூப் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1 to 25 கியூபையுமே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிகேஷன் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதாவது இப்போ ஒரு 5 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் இதெல்லாம் எப்படி மல்டிப்ளை பண்றது, 100க்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்றது, 100க்கு கொஞ்சம் அதிகமா இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்றது, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து ரீசனிங் பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் சீரியஸ் இருக்கு. ஓகேவா? ஆல்பா நியூமெரிக் சீரியஸ்லயே வந்து கோடட் வச்சு இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்லாம் இருக்குது, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரை நீங்க நவுன்னா என்ன ப்ரோனவுன்னா என்ன அப்படிங்கறத என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணுங்க. அதே மாதிரி டே 2ல வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா
150 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? 75 சிம்பிளிஃபிகேஷன் 75 அப்ராக்சிமேஷன் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. அதே மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 செட்டை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அண்ட் தெரியாததை என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? அடுத்து டே 2ல இங்கிலீஷ்ல வந்து என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா டென்ஸை படிக்க போறீங்க. டே 3ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 150 செட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதுலயே வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயரை வச்சு கியூபை வச்சு அதுக்கப்புறம் எக்ஸும் ஒய்யும் ஒரே ஈக்குவேஷன் வந்தா எப்படி சால்வ் பண்றது, பிரிலிம்ஸ் லெவல்ல ரூட்ல வந்தா எப்படி பண்றது, எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்இக்வாலிட்டி மினிமம் 50 செட்ஸ். ஓகேவா? மினிமம் 50 செட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கறது எந்தெந்த இடத்துல அப்ளை ஆகும் அப்படிங்கறது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். ஓகேவா? சோ 4th டே வந்து நம்பர் சீரியஸ் அண்ட் ராங் நம்பர். ஓகே, இதுல ராங் நம்பர் மிஸ் ஆயிருக்கு. சோ நம்பர் சீரியஸ் அண்ட் ராங் நம்பரை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போட்டு பார்க்கணும். சோ இதுல ஒரு 75 இதுல ஒரு 75 நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போடணும். அடுத்து வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஓகே, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. சோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து சிங்கிள் கொஸ்டின்ஸா இருக்கும், ஒரே பேராகிராஃபா கொடுத்து அதுல 3 கொஸ்டின்ஸா இருக்கும். சோ அதையும் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அட்வர்ப் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கறத என்ன பண்ணுங்க இங்கிலீஷ்ல பாருங்க. ஓகே, டே 5ல வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா? சோ இத வந்து பாயிண்ட்ஸ்ல நம்ம இத முடிச்சிட்டு அரித்மெட்டிக் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஐயா இருக்கட்டும் இல்ல கேஸ்லெட்டா இருக்கட்டும் எந்த கொஸ்டினை சால்வ் பண்றதா இருந்தாலும் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ இத வந்து தரவா பண்றதுக்கு என்ன பண்ணணும், இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் இவ்வளவு சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரை எத்தனை லைன் கொடுத்தாலும் நான் அந்த அரித்மெட்டிக்கை சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை பிராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க நிறைய வீடியோஸ் பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நீங்களே வந்து ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா நிறைய இருக்கும், அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சோ சிலாயிசத்துல நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாமே இந்த டேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி எப்படி கேட்டாலும் நான் கரெக்டா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. சோ அகைன் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். டே 6ல வந்து பெர்சன்டேஜ். ஓகே, சோ இதுல வந்து ஃபிராக்ஷன், அதாவது 25% எப்படி எழுதணும், 33.33% எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு 100% ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது எப்படி எழுதணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல கத்துக்கோங்க. இன்புட் அவுட்புட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுறோம். பேரா ஜம்பிள்ஸ் மீன்ஸ் நீங்க சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்மே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கத்துக்க வேண்டும். ஓகே, டே 7ல உங்களுக்கு ஆவரேஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆவரேஜ்ல வந்து ரொம்ப டாபிக்லாம் கிடையாது. இந்த ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ் நீங்க கத்துக்கிட்டே ஆவரேஜை ஈஸியா கத்துக்கலாம். அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். இந்த ஆவரேஜுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒரு ரிலேஷன் உண்டு. ரெண்டுமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல ப்ராஃபிட்டை வந்து ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஒரு டேட்டாவே வந்து 3 பேர் வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப்க்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல போட்டிருக்கோம். சோ பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கசினா, பிரதரா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா கிராண்ட் சன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இதுல கிளியர் பண்ணிருக்கேன். சோ எரர் ஸ்பாட்டிங் வந்து எவ்வளவுக்கு உங்களால கவர் பண்ண முடியுமோ அதை வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா டே 7ல வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடணும். சோ டே 8ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். காஸ்ட் பிரைஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா மார்க் தான் பண்ண முடியும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை டிஸ்கவுண்ட்னாலும் கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு அப்புறம் கண்டிப்பா செல்லிங் பிரைஸ், இது மேபி இது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆக இருக்கும். சோ இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு லைனை தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம். சோ அதை என்ன பண்ணுங்க பாருங்க. அண்ட் தென் இதுல வந்து என்ன இருக்குன்னா கோடிங் டிகோடிங் இருக்கு, நார்மல் கோடிங் டிகோடிங் இருக்கு, சைனீஸ் கோடிங் டிகோடிங் இருக்கு. சோ ஒரு நம்பர்ஸ்க்கும் ஒரு லெட்டருக்கும் எப்படி ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கு. என்ன பண்ணுங்க பாருங்க. சோ அகைன் இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு கவர் பண்ணணும்.
ஸோ டே 9ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ற டாபிக், பட் ஆனால் ஈஸியான ஒன்று. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து ஒரு லேர்னிங் ஸ்டேஜா ஒரு ப்ராக்டிஸ் பண்ற டைமா என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த டாபிக் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுங்க. ஸோ அகைன் இதுல வந்து பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி மட்டும் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ பஸ்ஸில் ஏகப்பட்டது இருக்கு, சர்க்கிள், ஸ்கொயர், ஃப்ளோர், ஃபிளாட், ஓகே, ட்ரையாங்குலர், ஹெக்ஸாகனல் எல்லாமே என்ன பண்ணுறது இருக்குது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா டே 9ல இருந்து ஃபுல்லாவே உங்களை வந்து பஸ்ஸுக்கு வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள் வச்சு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. அடுத்து டபுள் வேரியபிள் வச்சு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. அடுத்து வந்து டேட்டாவே கம்மியா இருக்கும், ஆனா நிறைய டைம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப் டு 15 days வரை நீங்க சால்வ் பண்ணணும். கரெக்டா எனக்கு தெரிஞ்ச இந்த 15 day நீங்க முடிக்கிறதுல உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டே 9ல வந்து அகைன் எரர் ஸ்பாட்டிங், ஓகேவா. ஸோ டே 7லையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். டே 8ல வந்து என்ன பண்ணுங்க டெஸ்டா போட்டு பாருங்க, ஓகேவா. ஸோ டே 10ல வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு 2 டாபிக் ரொம்ப முக்கியம், ஓகேவா. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், இந்த இந்த சாப்டர் புரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனை வந்து தெளிவா கத்துக்க முடியும். ஓகே, இங்க நீங்க கான்செப்ட் கிளியர் ஆயிட்டே பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனை அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த 2 மிக்ஸ் பண்ணதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிகேஷன்ல வந்து ஸ்டோரி பேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கதையை வச்சு கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தேவை உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்கில்ஸ் தான். ஸோ அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ டே 11ல வந்து சிம்பிள் ரஷ் அண்ட் காம்பவுண்ட் ரஷ் எல்லா டாபிக்குமே ஏதாவது ஒன்று தெரியணும். ஆனா இந்த சிம்பிள் ரஷ் அண்ட் காம்பவுண்ட் ரஷ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகே, நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் வந்து இப்படி வந்தா இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மெயின்ஸ்க்கு உதவாது, அது உங்களுக்கே தெரியும், நிறைய எக்ஸாம்ஸ் அடிபட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த சிம்பிள் ட்ரெஸ் காம்பவுண்ட் ட்ரெஸ்ஸே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஸோ பஸ்ஸில் போட போறீங்க. இங்கிலீஷ்க்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் இருக்கும், டபுள் லைன் இருக்கும், ஓகே, ட்ரிபிள் லைன் இருக்கும். ஸோ அதையெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சம்ஸ் வரும், ஓகேவா. ட்ரெயின் சம்ஸ் வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அகைன் இதுவும் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ற டாபிக், பட் ஈஸியான ஒன்று தான், ஓகேவா. மேனு வந்து உட்கார்ந்துருந்து ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணா என்ன பண்ணணும், 2 ட்ரெயின் ஆப்போசிட் சேம் டைரக்ஷன்ல போனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஒரு ட்ரெயின் ஒரு காரை கிராஸ் பண்ணுது, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கான்செப்ட் கிளியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸி. பிகாஸ் எதுக்கு நான் அழுத்தி சொல்றேன், இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின்ஸ்க்கு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஓகே, ஸோ அகைன் நீங்க வந்து டே 12ல வந்து phrase replacement அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். டே 13ல வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா போத் சம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அப்சின்னா என்ன, டம்ஸ்டின்னா என்ன, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அகைன் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட். இந்த க்ளோஸ் டெஸ்ட்ல வந்து நிறைய இருக்கு. எந்த வேர்டு ஆப்ட் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க, எந்த வேர்டு ஆப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். டே 14ல மென்சுரேஷன். இந்த மென்சுரேஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 2D கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. 3D போனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டரு, அதுக்கப்புறம் கோனு, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இதுல வந்து அகைன் ரீடிங் காம்ப்ரிகேஷன். ஓகே, இதை பார்த்துருங்க. டே 15 வந்து ப்ராபபிலிட்டி. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி. யூ நோ வெரி வெல், லாஸ்டான ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ்ல வந்து கேஸ்லெட், டிஇ, அப்ளிகேஷன்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து ப்ராபபிலிட்டி வந்து என்ன பண்றாங்க சுத்தி கேட்டாங்க. ஸோ வந்து ஈஸியான ஒன்று தான். ஓகே, பெர்முடேஷன் காம்பினேஷன் இதுவரை நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கல. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் சாப்டரை இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதுதான். ஓகே, அடுத்து வந்து எரர் ஸ்பாட்டிங். இது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த 15 டேஸ்ல நீங்க வந்து முடிச்சிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து 5 டிஜிட்ல வந்து எஸ்பிஐ கிளர்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே செம பூஸ்ட் ஆகும், அப்பாலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்த டேல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். இதுல இந்த 15 டேஸ்மே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுல இருந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், எப்படி வந்து மெயின்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு 15 நாள் வந்து எஃபெக்டிவா உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஐ மீன் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஜாப் போறதுக்காக ஒரு வழிமுறை நாட்களாக இது என்ன பண்ணீங்கன்னா எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. ஓகேவா, நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ CWJ ஃபாலோ பண்ணுங்க, கைட்லயே வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் சேனல்ல வந்து கனிஸ்ரீனா லாஜிக் இருக்குது, அண்ட் தென் ரதினா குவான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி நம்ம CWJ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய குவாலிட்டியான டெஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ 799க்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 monthsக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த 15 நாளை முடிச்சுட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, சார் முடிச்சிட்டோம் எனக்கு வந்து அடுத்த டேக்கு வந்து ஷெடியூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் SBI clerk and mains exam. ஓகே.